ஒரு காலத்தில் திரேதா யுகத்தில் சீதையை இராவணன் கடத்திச் சென்றான். சீதை இலங்கையில் இருப்பதை அறிந்து கடலை தாண்டி அங்கு செல்ல சமுத்திர தேவனின் அனுமதியுடன் ஸ்ரீராமனும் லக்ஷ்மணனும் அனுமனும் ஜாம்பவானும் மொத்த வானரப்படையும் சேர்ந்து ராமசேதுவை கட்டத் தொடங்கினர். வானர கூட்டங்கள் ராமநாமம் எழுதிய கற்களை கடலுக்குள் போட்டன. அவை மூழ்காமல் கடலின் மேல் மிதந்தன. அனைவரும் கடுமையாக உழைப்பதை கடற்கரையிலிருந்து ஒரு அணில் பார்த்து கொண்டிருந்தது. தன்னால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று அணில் மனதில் நினைத்தது. அணிலும் ஸ்ரீராமனுடனும் வானர படையுடனும் சேர்ந்து கொண்டது. தன்னால் முடிந்த சிறிய கற்களை கடலுக்குள் போட்டு உதவியது. அணிலின் இந்த செயலை கண்ட ஸ்ரீராமன் அன்போடும் வாஞ்சையோடும் அதை எடுத்து முதுகை தடவினார். ஸ்ரீராமனின் விரல் தடங்கள் பதிந்த இடத்தில் 3 வெள்ளை கோடுகள் தோன்றின. அன்றிலிருந்துதான் அணிலின் முதுகில் 3 கோடுகள் தோன்றத் தொடங்கினவாம். ஸ்ரீராமனின் ஆசீர்வாதமாகவே அணிலின் முதுகில் உள்ள 3 கோடுகள் கருதப்படுகின்றன.